மகரம். பிள்ளையார்பட்டி சரணாகதி. பிள்ளையார்பட்டியில் ஒரு அபிஷேகம் பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக் கொள்வது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கை தரும். காரிய சித்தி மாலை விடாமல் சொல்ல வேண்டும். 7.5 சனி முழுதுசுமா போறக்கூடிய ராசி யாரு? ஒரே ராசி மகர ராசி. 7.5 வருஷமா சனிதான் உங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் நிறைய நல்லது நடந்தாலும் ஹெல்த்து, மன அழுத்தம், தொந்தரவு, குடும்பம், நிம்மதி, ஆக்சிடென்ட் ஏதோ தொந்தரவு ஆச்சு இல்லை, சட்ட சிக்கல், அதெல்லாம் மாறும். நல்லது நிறைய நடக்கும். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமா பார்த்து. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எங்க இருந்தாலும், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், குறிப்பாக பயணங்களில் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கூட ஜாக்கிரதையா இருக்கும். ஏதாவது விளையாட்டா சொல்ல போய் அது சீரியஸ் ஆகிடும். சின்ன குழந்தைங்கள்லாம் தொட்டு கூட பேசிடாது. மகர ராசிக்கார் செல்வி ஏண்டா இதெல்லாம் சொல்றான்னு புரியாது. அப்புறமா செல்வி சொன்னது புரியும். குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் இது தெரியாத குழந்தைகளே தொடுவதோ கொஞ்சுவதோ கூடாது. ஞாபகம். அதெல்லாம் சிலர் யாருமே சொல்றதுக்கு இப்ப யோசிப்பாங்க. ஆனால் எதில் பிரச்சனை வரும் என்பது சொல்வதுதான் ஜோதிடம். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. மகரத்துக்கு தான் சூப்பர் டூப்பர்னுவாங்க. எல்லாம் கரெக்ட். ஆனால் மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வருதானே வயிறு கிடப்போகிறது. அசிடிட்டி, இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம், கழிவு பாதை, மலக்குடல், இதெல்லாம் மகரம் பார்த்துக்கும். டிசம்பர் வரைக்கும் வண்டி வாகனத்துல வித்தைகள் காட்டக்கூடாது. சனி தான் விலகிடுச்ச, செல்விக்கு ஒரு வேலையே இல்லைன்னுவான். 8ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துட்டு இருப்பார் சூரியன் வீட்டில். வண்டியில தான் வித்தை காட்டினா டக்குன்னு மாட்டி விட்டுருப்பார். ஹாப்பியா போங்க. வண்டி போறச்சு என்ன செல்போன் அப்படி என்ன கழட்ட போறீங்க? கடம்புறதே கடைசி நேரத்துல அறிஞ்சா கிளம்பி என்ன பண்ண போறீங்க? ரீல்ஸ் பார்த்துக்கினே இருக்க வேண்டியது. சோறு சாப்பிட்றது கூட ரீல்ஸ் தான். எல்லாரோடய ரீல்ஸ் பேசிக்கினே இருக்க வேண்டியது. என்ன செய்ய போறீங்க? மகரம் அற்புதமான அமைப்பு, நல்ல அமைப்பு. அதே சமயம் நட்பு, உறவு, மற்ற விஷயத்தில் இருந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். ரொம்ப நல்லது நடக்கும். நிறைய நல்லது நடக்கும். ஏதாவது மனத்தாங்கள் ரொம்ப வருஷமா பிரச்சனை எல்லாம் இருந்தா அதெல்லாம் சால்வ் ஆயிடும். குடும்ப விஷயத்துல ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும் எனக்கு தெரியாது. சேர்ந்தும் கிடைக்கலாம், சிலருக்கு பிரிந்தும் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க போறது உறுதி. அதுல டவுட்டே கிடையாது. அது மகரத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியத்தின்படி சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். வண்டி வாகனம், தொழில் மாற்றம், லாபம், சந்தோஷம், அசையமசைய பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, அதுல எல்லா விதமான சுபகாரியமும் நடக்கும். 10 ரூபாய் விரயம் பண்றதும் நடக்கும், 10 லட்சம் ரூபாய் நடக்கும், 10 கோடி ரூபாய் நடக்கும். வசதி வாய்ப்புகள் சரியாக இருக்க, தசாபுத்திகள் சரியா இருக்க, ஹெலிகாப்டர் கூட வாங்கக்கூடிய, ஃபிளைட்டு வாங்கக்கூடிய ராசியில யார் வரும்? மகரம் வரும். பெரிய அவார்டு, பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றத்தை எல்லாம் பெறக்கூடிய ராசி யார்? மகரம். ஸோ 7.5 சனி முழுவதுமாக விலகி இருந்தாலும் சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால் உடற்பயிற்சி செய்து குதிரை மாதிரி நடங்கள், வாழ்க்கை வெற்றி பெறும்.